அந்த பொண்ணு பயிற்சியில் கவனம் செலுத்தி, இன்றைக்கி அப்பா வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நமக்காக கூட நிற்கிறாரு, நம்மளுடைய ஆசையை நிறைவேத்தணும்னு நிற்கிறாரு அப்படிங்கும்போது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணும் அந்த வயசில தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள பயன்படுத்தி மென்மேலும் வளருது பார்த்தீங்களா? அதுதான் அந்த பெண்ணோட பெரிய பேராற்றல்னு நம்ம சொல்லணும். ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. அதாவது அப்பாவோட பாசத்துக்கு, இந்த பொண்ணோட வீரத்துக்கு 2க்குமே அந்த ஒன்று சேர்ந்து நிக்கிறபோது, அது மாபெரும் வெற்றி அடையுது. இது புகழ்ச்சி கிடையாது. எ உ உ மனநிறைவான ஒரு விஷயமா நான் சொல்றேன் அத. காரணம், அ அ இதெல்லாம் வந்து எங்கேயோ நடக்குது, எங்கேயோ நடக்குதுன்னு பார்த்து, நம்ம பிரமிச்சு எல்லாருக்கும் புகழ்றோம். பக்கத்திலேயே நடக்கிற ஒண்ணு நம்ம வந்து மறந்துறோம் பாருங்க. இன்னும் சொல்லப்போனா, இவங்களுக்கெல்லாம் சரியான ஸ்பான்சர்ஸ்லாம் கிடைச்சிருந்தா, பூங்குழலி இன்னைக்கு உலக அரங்கில நின்றுப்பாங்கங்கிறதுல எந்த மாற்றும் கருத்து இல்ல. ஒரு குக்கிராமத்தில, ஒரு சாதாரண கிராமத்தில இருந்து இந்த பொண்ணால இவ்வளோ சாதிக்க முடியும் அப்படின்னா, ஒரு சரியான நல்ல ஒரு பண ரீதியா அத சப்போர்ட் பண்ணி அழைச்சிட்டு போறவங்க இன்னும் இருந்திருந்தா, இதோட வெற்றிகள் மிக பெருசா இருந்திருக்கும். ஆனாலும் அந்த இடத்துக்கு அது வரும் அப்படிங்கிறது தான் இறைவன் ஒருத்தன் இருக்கான்ல. அதாவது அ பணம் இருக்கிறவன் மட்டும் தான் கூட்டி போவான்னு சொல்ல முடியாது. இறைவன் இறங்கி வந்து கைப்பிடிச்சு கூட கூட்டி போலாம்ல. அதான் பாருங்க, அந்த நம்ம கரம்பை பள்ளிக்கூடத்தில இருந்த முழு ஆதரவோட அந்த மாஸ்டரு, பிடி வாத்தியார் எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருந்து, அந்த பெண்ணுக்கு வந்து பயிற்சி கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முதல்ல அந்த வகுப்புகளுக்கும், கரம்பை பள்ளிக்கூடத்திற்கும், அந்த அத்தனை பேர்களுக்கும் அந்த அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து, அழைத்து வந்து இந்த அளவு வெற்றி பெறச் செய்த அனைவருக்கும், இந்த நேரத்தில நம்மளும் மனமார்ந்த ஒரு நன்றிய சொல்லுவோம். இந்த வெற்றிங்கிறது இன்னும் தொடரணும். ஒலிம்பிக் வரை போகணும். ஒலிம்பிக்லயும் தொடரணும் அப்படிங்கிறத நம்ம மனமார்ந்த ஆசைப்படுறோம். வெற்றிகள் குவியட்டும் பூங்குழலி! உங்களுக்கு எதிர்காலம் காத்திருக்கிறது. வருங் வருங்காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலமா அமையப் போகிறது. உங்க அப்பா பட்ட கஷ்டம் எல்லாமே மறைந்து வெற்றிய குவிக்க போறீங்க போங்க.